அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். ஞானஜோதி உயர்தர நட்சத்திர ஜோதிட ஆய்வு மையம் ரிஷப ராசியினுடைய குரு பயிற்சியை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். நான் உங்கள் உயர்தர நட்சத்திர ஜோதிட பேராசிரியர் டாக்டர் கே.எஸ். ராதாகிருஷ்ணன். மீண்டும் ஒருமுறை வணக்கம். இப்பொழுது உயர்தர நட்சத்திர சோதிடம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால், ரிஷப ராசியிலேயே குரு வந்து 5, 7, 9 ஆகிய அற்புதமான இடங்களை பார்த்து நமக்கு புண்ணியங்களை சேர்த்துகின்ற ஆண்டாக இருந்தாலும், 12 லக்னத்தில் இருக்கின்ற செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் செல்லுகின்ற காலமானது, அதாவது 12/6/2024 வரை சாதனைகளை சாதிக்கின்ற காலமாகவும், நமது சொத்து சுகங்களை விருத்தி செய்கின்ற காலமாகவும், இந்த மருத்துவத்துறையிலே தேர்வு எழுதியவர்கள் எல்லாம் சிறப்பான வெற்றியினை பெறுகின்ற காலமாகவும் தெரிகிறது. பின்பு குரு ரோகிணி நட்சத்திரத்தில் செல்லுகின்ற காலமானது, வெளியூர் வெளியிடங்கள் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் நாம் கம்யூனிகேஷன் துறையிலே வெற்றியினை பெறுகிறோம். சிறந்த செய்திகளை பெற்று அதன் மூலமாக சாதனைகளை செய்கின்ற காலமாகவும் இருக்கிறது. குரு இடையிலே 10 வக்ரமும் 5 வக்ர நிவர்த்தியுமான காலமாக இருந்தாலும் கூட, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு செல்லுகின்ற பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு உயர்தர நட்சத்திர சோதிடம் கண்டிப்பாக திருமண தொடர்பை ஏற்படுத்திவிடும், வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளில் கடகராசியில் இருக்கிற செவ்வாயால் உங்களுக்கு சொத்து சுகங்களெல்லாம் சேரக்கூடிய நிலையிலும் புதிய மனை போன்றவை அமைப்பதற்குரிய காலமாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய வேலையை குரு செய்யும் என்றால், குருவனுடைய வேலையை செய்வது யார்? உயர்தர நட்சத்திர சோதிடம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், சனி குருவனுடைய நட்சத்திரத்திலும் ராகு குருவனுடைய பிரதிநிதியாகவும் இந்த ஆண்டு முழுவதும் தன்னுடைய சஞ்சாரத்தை, இடையில் சனியானது வக்ரகதியில் அடைந்து ராகுவனுடைய நட்சத்திரத்திலேயே தொடர்ந்து பயணம் செய்து 3/3/2025 மீனத்திற்கு பயிற்சியாகி மீண்டும் குரு நட்சத்திரத்திலேயே சனியினுடைய சஞ்சாரம் பெரும்பாலும் நடக்கிறது. ராகு 18/3 14/5/2025 வரை குருவனுடைய நட்சத்திரத்தில் செல்வதால், ரிஷப லக்ன ராசி அன்பர்கள் யார் யாருக்கெல்லாம் சனியும் ராகுவும் திசாபுத்தி அந்தரங்கள் நடைபெறுகிறதோ, உங்களுக்கு புண்ணியமான காலம் உங்களை நோக்கி இந்த சனியும் ராகும் கொண்டு வந்து சேர்க்கிறான். 5ம் 9ம் ராசியில் இருந்து கொண்டு குரு பார்க்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் இந்த ஆண்டு இறைவனுடைய அருளை பெறுகிறீர்கள், சொத்து சுகங்களை வளர்த்துகிறீர்கள், செய்திகள் மூலமாக வெற்றி மேல் வெற்றியை ஈட்டுகிறீர்கள், திருமணம் நடைபெற இருக்கிறது, வெளிநாடு தொடர்பு கிடைக்கிறது, மிக சிறந்த லாபங்களை ராகு மூலமாக ஈட்டுகிறீர்கள். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உறவினர் நண்பர்களிடம் தெரிவியுங்கள். தேவைப்பட்டால் கொடுக்கப்பட்ட அந்த செல்போன் நம்பர் மூலமாக உயர்தர நட்சத்திரம் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டு தெளிவாக உயர்தர நட்சத்திர சோதிட விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம் பெரியோர்கள்.